வணக்கம் நண்பர்களே. வங்கி கணக்கு இல்லாமலே கடன் பெற முடியுமா? ரிசர்வ் வங்கி விதிகள் பற்றி விளக்கம். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய டிஜிட்டல் காலத்தில் வங்கி சேவைகள் மிகவும் எளிமையாகிவிட்டாலும் வங்கி கணக்கு இல்லாமல் கடன் கிடைக்காது என்ற எண்ணம் இன்னும் பலரிடம் உள்ளது. ஆனால் உண்மையில் சில சூழ்நிலைகளில் வங்கி கணக்கு இல்லாவிட்டாலும் கடன் பெற முடியும். இந்திய ரிசர்வ் வங்கி விதிமுறைகளின் கீழ் குறிப்பிட்ட நிதி நிறுவனங்கள் மற்றும் மாற்று வழிகளின் மூலம் இதற்கு வாய்ப்பு உள்ளது. பெரிய வங்கிகளில் கடன் பெறும்போது வங்கி பண பரிவர்த்தனை விவரங்கள் மற்றும் கணக்கு அவசியமாக கேட்கப்படும். ஆனால் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் வங்கி வசதி இல்லாத மக்களுக்காகவே செயல்படுகின்றன. இங்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு போன்ற அடிப்படை ஆவணங்கள் மற்றும் வருமான சான்றுகள் இருந்தாலே போதுமானது. சில நேரங்களில் பணமாகவே கடன் வழங்கப்படும். மேலும் தங்க நகை கடன் என்பது மிகவும் எளிய வழிகளில் ஒன்றாகும். உங்கள் தங்க நகைகளை அடமானம் வைத்து வங்கிகள் அல்லது NBFCகள் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் மூலம் உடனடி கடன் பெறலாம். ரிசர்வ் வங்கி விதிப்படி நகையின் மதிப்பில் சுமார் 75% முதல் 80% வரை மட்டுமே கடன் வழங்கப்படும். இன்றைய காலத்தில் பல பின்டெக், மொபைல் ஆப்ஸ்கள் மற்றும் NBFC நிறுவனங்களும் சிறிய அளவிலான கடன்களை வழங்குகின்றன. அடையாள சான்றுகள் மற்றும் அடிப்படை தகவல்களின் அடிப்படையில் சில ஆயிரம் முதல் சில லட்சம் வரை கடன் கிடைக்கலாம். ஆனால் இவை பெரும்பாலும் குறுகிய காலம் மற்றும் சிறிய தொகைக்கான கடன்களாகவே இருக்கும். ஆனால் வங்கி கணக்கு இல்லாமல் கடன் பெறும்போது சில விஷயங்களில் கவனம் தேவை. இத்தகைய கடன்களுக்கு வட்டி விகிதம் சாதாரண வங்கிகளை விட அதிகமாக இருக்கலாம். மேலும் பெரிய தொகை கடன் பெற முடியாது. திருப்பி செலுத்தும் போது பணமாக செலுத்த வேண்டியிருக்கும் என்பதால் சரியான ரசீதுகளை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். இறுதியாக வங்கி கணக்கு இல்லாததால் தவறான நபர்களிடம் அல்லது அதிக வட்டி வசூலிக்கும் கந்து வட்டிக்காரர்களிடம் செல்லாமல் இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களிலே அணுக வேண்டும். அதே சமயம் எதிர்கால நிதி பாதுகாப்பிற்காக ஒரு வங்கி சேமிப்பு கணக்கை திறப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வங்கி கணக்கு இல்லாமலே டிஜிட்டல் முறையில் இப்போ எல்லாமே கடன் வழங்கிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். வங்கி ஆப் நிறைய இருக்குது. வங்கி கணக்கு இல்லாமலே உங்களுக்கு ஆப் மூலியமாகவே நிறைய லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது திருப்பி செலுத்துகிற விதம் கண்டிப்பாக ஒரு வங்கி கணக்கு இருந்தால் தான் அதில் ஆட்டோமேட்டிக் டெபிட் பண்ணுறாங்க. இல்லை ஜிபே மூலியமாகவோ கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.